Hi everyone, welcome to our today's class. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா பேக்கிங் எஃபிஷியன்சி. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல ஒரு யூனிட் செல் இருக்கு, ஒரு கியூபிக் யூனிட் செல் இருக்கு அப்படின்னா அதுல எத்தனை ஆட்டம்ஸ் ஃபில் பண்ணலாம், ஒரு ஆட்டம்க்கு நெய்பரா எத்தனை பேர்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்பர்ஸ் வச்சு பேசியிருந்தோம். ஓகே, அப்ப இங்க நான் எதை வச்சு பேச போறேன்னா பெர்சன்டேஜ் வச்சு பேச போறேன். ஒரு யூனிட் செல் இருக்கு அப்படின்னா அந்த யூனிட் செல்லை நான் எப்படி பேக் பண்ண போறேன், உள்ளுக்குள்ள நான் எத்தனை ஆட்டம்ஸ் வச்சு ஃபில் பண்ண போறேன் அப்படின்ற விஷயத்த பெர்சன்டேஜ் கணக்குல பேச போறேன். ஸோ அந்த டாபிக் என்ன அப்படின்னா பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சப்போஸ் வாட் இஸ் பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டினா கேட்கறாங்க அப்படின்னா நீங்க இதை உங்களோட ஆன்சரா ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, பேக்கிங் எஃபிஷியன்சி ஆர் சம்டைம்ஸ் பேக்கிங் ஃபிராக்ஷன் அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேக்கிங் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு பை ஸ்பியர்ஸ் இன் அ யூனிட் செல். ஓகே, நம்ம ஏன் ஸ்பியர்ஸ் பத்தி பேசுறோம், ஒரு ஆட்டமோட ஷேப் எனக்கு என்ன ஷேப் தான், ஸ்பெரிக்கல் ஷேப் தான். இதுக்கு மாதிரி நம்ம படிச்ச கொஸ்டின்ஸோட கார்னர்ஸ்ல நம்ம என்ன பண்றோம், ஆட்டம் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம என்ன ஷேப் தான் வரைகிறோம், இந்த மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பை தான் ஆட்டமோட ஒரு ரெப்ரசன்டேஷனா வரைஞ்சு நம்ம ஃபில் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஓகே, இப்ப என்ன சொல்ல வராங்க, ஒரு யூனிட் செல்லுல இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் எஸ்இசி எடுத்திருக்கேன். இப்போ எஸ்இசின்றப்ப எனக்கு 8 ஆட்டம்ஸ் 8 கார்னர்ஸ் ஃபில் பண்ணிருப்பேன். அந்த 8 ஆட்டம்ஸும் சேர்ந்து எனக்கு மொத்தம் எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது, எவ்வளவு டோட்டல் வால்யூம் எனக்கு ஆக்குபை பண்ணிருக்கு, அது டிவைடட் பை வால்யூம் ஆஃப் யூனிட்ஸ். இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்க நீங்க பேசும்போது ஆட்டம்ஸ் பத்தி மட்டும்தான் பேசுவீங்க, கார்னர்ஸ் இருக்குன்னா அந்த 8 கார்னர் பத்தி மட்டும்தான் பேசுவீங்க. ஆனா இங்க வால்யூம் ஆஃப் யூனிட்ஸ் நீங்க மொத்தமா பேசும்போது ஆக்குபைடு ஸ்பேஸ் அதோட சேர்த்து நடுவுல இருக்க இந்த எம்டி ஸ்பேஸையும் சேர்த்து தான் பேச போறோம். ஓகேவா, நீங்க எந்தெந்த இடத்துல ஆக்குபை பண்ணிருக்கீங்களோ ஆட்டம்ஸ் வச்சு அதோட சேர்த்து எம்டியா இருக்கக்கூடிய அந்த எம்டி ஸ்பேஸையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம், இங்க பேச போறோம். அப்ப டிவைடட் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல் இன்டூ 100. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பெர்சன்டேஜ் விஷயத்துல நம்ம இந்த பேக்கிங் எஃபிஷியன்சியை நம்ம பேச போறோம். அப்ப கண்டிப்பா இந்த ஃபார்முலா எதை இன்க்ளூட் பண்ணிக்கணும், இன்டூ 100 அப்படின்ற விஷயத்தை இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ 2 மார்க்ஸா கேட்டாலும் சரி, இல்ல நம்ம படிக்க போற 5 மார்க்லயுமே கண்டிப்பா இந்த ஃபார்முலாக்கு தனி ஒரு 1 மார்க் அவங்க அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஃபார்முலாஸ் கண்டிப்பா மெமரைஸ் பண்ணிடுங்க. ஸோ இது எனக்கு ஒரு டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். சோஃபார் பப்ளிக்ல March 24 1 இயர் எனக்கு கேட்டிருக்காங்க. சரி, அப்ப இந்த 5 மார்க் நம்ம ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னா இங்க கொடுத்துக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். இதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா இந்த 5 மார்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம். ஓகே, ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு டயக்ராம் வரையணும். இது எல்லாமே எனக்கு இன்டர் கனெக்டட். ஸ்டார்டிங் ஃப்ரம் டயக்ராம், அந்த டயக்ராம்ல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும், ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச ரேடியஸை வால்யூம் ஆஃப் ஸ்பியர்ல சப்ஸ்டியூட் பண்றோம். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்ம ஆல்ரெடி நேத்திக்கு கிளாஸ்ல படிச்சிருந்தோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் கிடைச்சிரும். தென் அடுத்ததான் நம்ம பேச வேண்டியது வால்யூம் ஆஃப் யூனிட் செல். இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், பேக்கிங் எஃபிஷியன்சியோட ஆன்சர் கிடைச்சிரும். பேக்கிங் எஃபிஷியன்சின்றது நம்ம பெர்சன்டேஜ்ல சொல்லுவோம். அப்ப 100ல இருந்து இங்க கிடைச்சிருக்கூடிய ஆன்சர் நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு தேவையான லெஃப்ட் ஓவர் கிடைச்சிரும். ஓகே, அப்ப இது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும்னா இது நம்ம 1 மார்க்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். புக் பேக்ல இருந்து ஒரு 1 மார்க் பிசிசி வச்சு கேட்டிருப்பாங்க. ஸோ எஸ்சிசிஏ அண்ட் எஃப்சிசிஏ நம்ம இங்க புக் இன்சைட் 1 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அப்ப இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல் 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஸோ ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம டயக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு கியூப் வரைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கியூப் வரைஞ்சிட்டு நம்ம படிக்கிறது சிம்பிள் சென்டர்ட் கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்றப்போ நம்மளோட ஆட்டம்ஸ் கார்னர்ஸ்ல மட்டும்தான் நம்ம பிக்ஸ் பண்ணணும். ஒரு கியூபை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8 கார்னர்ஸ் இருக்கு. கார்னர்ஸ்ல மட்டும் என்ன பண்ணுங்க, ஆட்டமா பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்ம இந்த ஒரு சைடை பத்தி மட்டும் பேசணும். போதும், கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, இந்த ஒரு சைடு மட்டும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், எட்ஜ் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. எட்ஜ் லென்த்தோட சிம்பிள் எனக்கு ஏ, ஸ்மால் ஏ. ஓகே, அப்ப அந்த லென்த் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், இந்த ஆட்டமோட ரேடியஸ் என்ன, இங்க இந்த லென்த் அப்படின்றது எனக்கு இந்த 2 ஆட்டம்ஸ் எனக்கு கனெக்ட் பண்ணுது. அப்ப இந்த ஆட்டம்க்கு நடுவில் எனக்கு ஒரு ரேடியஸ் அப்படின்னு இருக்கும். அப்ப இதுக்கு ஆர்ன்னு கொடுங்க. அதே மாதிரி இந்த ஆட்டம்க்கு ஒரு ரேடியஸ் இருக்கும். ஸோ அதுக்கு எனக்கு ஒரு ஆர் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் சிம்பிள் சென்டர்ட் கியூபிக் எஸ்சிசியோட டயக்ராம். இது சம்டைம்ஸ் பிரிமிட்டிவ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ சிம்பிளோட இன்னொரு பேர் எனக்கு பிரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததான் இந்த டயக்ராம்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ரேடியஸ்
அந்த ரேடியஸ் கண்டுபிடிக்கான ஹிண்ட் தான் யார் நமக்கு இந்த எட்ஜ் லென்த் ஏ அப்படின்றது. அப்ப இந்த ஏ அப்படின்ற லென்த் எனக்கு 2 ஆரை கனெக்ட் பண்ணது முன்னாடியே பார்த்துட்டோம். அப்ப ஏ இஸ் ஈக்குவல் டு 2r. ஆனா எனக்கு தேவை ரேடியஸ் மட்டும்தான். அப்ப என்ன செய்யுங்க, இந்த 2 நம்ம ஆப்போசிட்ல கொண்டு வரப்போம். இங்க 2 அப்படின்றது எனக்கு மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. அப்ப இங்க ஆப்போசிட்ல வந்துச்சுன்னா அது எனக்கு டிவிஷனா மாறிடும். ஸோ bring this 2 to the opposite side. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது எனக்கு a/2 ஆயிடும் இஸ் ஈக்குவல் டு r. ஸோ நமக்கு தேவையான r அப்படின்ற ரேடியஸ் நமக்கு கிடைச்சாச்சு. ஓகே, நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம், நம்ம கண்டுபிடிச்ச இந்த r வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர் அப்படின்ற ஒரு ஃபார்முலா நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர், ஏன் நம்ம ஸ்பியர் பத்தி பேசுறோம் அப்படின்னா ஆட்டமோட ஷேப் எனக்கு என்ன ஷேப் தான், ஸ்பெரிக்கல் ஷேப் தான். ஸோ அதனால நம்ம ஸ்பியர் பத்தி பேசுறோம். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா பாத்தீங்கன்னா 4/3 பை ஆர் கியூப். 4/3 பை ஆர் கியூப். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ரேடியஸ் இந்த ஃபார்முலால தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப ஆன்சர் உங்களுக்கு எப்படி வரும், 4/3 பை ஆரோட வழி என்ன கண்டுபிடிச்சோம், a/2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த a/2 நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். a/2 த ஹோல் கியூப். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுங்க, அந்த கியூபை கொஞ்சம் உள்ள கொண்டு வாங்க. இண்டிவிஜுவலா ஏக்கும் டூக்கும் உள்ள நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ அப்படி அப்ளை பண்ணோம்னா 4/3 பை இந்த கியூபை நான் உள்ள கொண்டு வரேன். அப்ப எனக்கு a கியூப் 2 கியூப் பண்ணோம்னா ஆன்சர் எனக்கு 8. ஸோ அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோம், ஏதாவது கேன்சல் ஆகும் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ இங்க 4 இருக்கு, இங்க 8 இருக்கு, ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்ப 4 2s are 8. அப்ப இங்க எனக்கு 2 வந்துடும். சரி, இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா மேல எனக்கு மிச்சம் 5யும் a கியூபும் தான் இருக்கு, டிவைடட் பை இங்க 3 into 2 எனக்கு 6 இருக்கும். ஸோ இது நம்மளோட வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர். ஓகே, அடுத்தது நம்ம எதை பத்தி பேசணும், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பத்தி பேச போறோம். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்ம நேற்றுக்கு கிளாஸ்லயே படிச்சிருந்தோம். ஸோ ஃபார் இன்னும் அந்த வீடியோ பார்க்காதவங்க அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம் 6th லெசன்ல இருந்து. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் SCC ஆன்சர் எனக்கு 1. ஓகே, ஸோ நம்ம ஏன் 1 கொடுக்குறோம் அப்படின்றது அந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். அடுத்து நான் கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஒண்ணுமே இல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க கண்டுபிடிச்ச வால்யூம் ஆஃப் ஸ்பியரையும் இந்த நம்பர் ஆஃப் ஆட்டத்தையும் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், டோட்டல் கிடைச்சிரும். ஓகே, அப்ப நம்ம எதை மல்டிபிள் பண்ணணும், வால்யூம் ஆஃப் ஸ்பியர் போன ஸ்டெப்லையும் இந்த ஸ்டெப்ல நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை நான் மல்டிபிளிகேஷன் பண்ண போறேன். ஸோ அதை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு நம்ம கண்டுபிடிச்சது பை a கியூப் டிவைடட் பை 6 இன்டூ இங்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸோட ஆன்சர் எனக்கு 1. ஸோ இன்டூ 1 அப்படின்றதுனால சேம் ஆன்சர் தான் அகைன் எனக்கு ரிப்பீட் ஆகும். அப்ப இங்க டோட்டல் வால்யூமோட ஆன்சரும் பை a கியூப் டிவைடட் பை 6. ஸோ அடுத்ததான் நம்ம பேச வேண்டியது வால்யூம் ஆஃப் அ யூனிட் செல். வால்யூம் ஆஃப் யூனிட் செல். ஓகே, ஸோ இது நம்ம டே பிஃபோர் டே முந்தானத்து கிளாஸ் நம்ம படிச்சிருந்தோம். கிறிஸ்டலைன் சாலிட்னா என்ன, யூனிட் செல் அப்படின்னா என்னன்னு படிச்சிருந்தோம். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்க. யூனிட் செல்ல நமக்கு நிறைய ஷேப்ஸ் இருக்கு, நம்ம பர்டிகுலர் கான்சென்ட்ரேட் பண்ணது கியூபிக் அப்படின்ற ஷேப்பை பத்தி தான் கான்சென்ட்ரேட் பண்றோம். அப்ப இங்க நான் பேச வேண்டியது கியூப் பத்தி தான் நம்ம பேச போறோம். அப்ப வால்யூம் ஆஃப் கியூபோட ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா a கியூப். இதான் எனக்கு வால்யூம் ஆஃப் கியூப். சரி, அடுத்து நமக்கு தேவையான பேக்கிங் எஃபிஷியன்சி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட ஃபார்முலா என்னது, டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க கண்டுபிடிச்ச அந்த ஸ்டெப், டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் டிவைடட் பை இப்ப நம்ம கண்டுபிடிச்ச வால்யூம் ஆஃப் யூனிட் செல். இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க, நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். சரி, டோட்டல் என்ன கண்டுபிடிச்சோம், பை a கியூப் டிவைடட் பை 6. the whole divided by volume of unit cell நம்ம கண்டுபிடிச்சது a cube. சரி, இப்போ இந்த a cube எனக்கு சிமிலரா இருக்கு, நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்ப பேலன்ஸ் என் கையில இருக்கிற விஷயங்கள் பை பை 6 தான் நமக்கு பேலன்ஸ் இருக்கு. ஸோ பையோட வேல்யூ பாத்தீங்கன்னா எனக்கு 3.14. இல்ல நம்ம 22/7 அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். So 3.14 divided by 6.
ஸோ இந்த டிவிஷன் நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைனல் ஆன்சர் எனக்கு 52.38% முடியும். ஓகே, ஸோ எப்பவுமே இந்த பர்சன்டேஜ் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப இந்த டிவிஷன் இதுக்கு வந்து சின்ன நம்பரா இருக்கு, பட் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற பிசிசி எஃப்சிசிக்குலாம் போற டிவிஷன் கொஞ்சம் பெரிய டிவிஷனா இருக்கும். ஸோ அப்ப உட்காந்து நம்ம என்ன பண்ண வேண்டாம், உட்காந்து போட்டு பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதனால இந்த எஸ்சிசி பிசிசி எஃப்சிசியோட பேக்கிங் எஃபிஷியன்சியா அதை நம்ம மனப்படமா சொல்லணும். பர்சன்டேஜ் இப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்னா என்ன மனப்படமா சொல்றோமா, 1 2 4, கோஆர்டினேஷன் நம்பர்னா 6 8 12ன்னு சொல்லிட்டு மனப்பாடமா சொல்றோம் பார்த்தீங்களா. சோ அந்த அளவுக்கு மனப்பாடமா சொல்ற அளவுக்கு இந்த சம்ஸை நீங்க போட்டு போட்டு பார்க்கணும். ஓகே, சோ இந்த மாதிரியான சம்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிட்டோம், ஃபைனல் பர்சன்டேஜ் ஈவன் 1 மார்க்ல கேட்டா கூட நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த டைம்ல நீங்க சேவ் பண்ணி நீங்க எதுல ஸ்பெண்ட் பண்ணலாம், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. கடைசியா நம்ம பேச வேண்டியது லெஃப்ட் ஓவர். லெஃப்ட் ஓவர் முக்கியமா நம்ம 1 மார்க்குக்காக தான் படிக்கிறோம். ஓகே, ஸோ இங்க நம்ம பர்சன்டேஜ்ல தான் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்றப்போ 100 மைனஸ் இந்த 52.38 மைனஸ் பண்ணுங்க. அப்ப ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும், எனக்கு 47.62%. ஸோ எப்ப கேட்டாலும் சொல்ற மாதிரி ஃபிங்கர் டிப்ஸ் வச்சுக்கோங்க. பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் எஸ்சிசி எனக்கு 52.38%. அதோட லெஃப்ட் ஓவர் பாத்தீங்கன்னா 47.62%. ஸோ அடுத்ததா பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் பிசிசிக்கு நான் தனி வீடியோ போடுறேன், அதே மாதிரி எஃப்சிசிக்கு நான் தனி வீடியோ போடுறேன். ஸோ அதையும் சேர்த்து பாருங்க. அப்ப கண்டிப்பா இந்த ஒரு 3 5 மார்க் படிச்சிட்டோம்னா இதுல இருந்து நம்ம பப்ளிக்ல கண்டிப்பா 1 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்சிசி பிசிசி எஃப்சிசி 3 நீங்க தரவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த அவுட் ஆஃப் 3 நம்ம பப்ளிக்ல 1 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் இந்த 3மே. ஸோ பிசிசிக்கு தனி வீடியோ, எஃப்சிசிக்கு நான் தனி வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ அதையும் சேர்த்து பாருங்க. நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். டேக் கேர். தேங்க்யூ.